ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே நிலையங்கள்ல வந்து பார்த்தோன்னா, டிக்கெட் வழங்கும்க்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே ஏடிவிஎம் ஃபெசிலிட்டேட்ஸ்க்கான ஜாப் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் லெவல்ல தான் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19த் ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ சதர்ன் ரயில்வேல இருந்து பாருங்க, திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ல இருந்து உங்களுக்கு அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் த்ரூ ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 19த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டெண்டர் நோட்டீஸ்ன்னு சொல்லி இங்க டாக்குமெண்ட் குடுத்து டவுன்லோட் என்ஐடின்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இத வந்து நீங்க கிளிக் பண்ணா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இங்க வந்து பாருங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் த்ரூ ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ அன்ரிசர்வ்ட்ல வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்க வந்து புக் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 12 ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி டிவிஷன் உட்பட வந்து உங்களுக்கு ஒரு 12 ஸ்டேஷனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்ல வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரியா அந்த மாரிலாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கான இது வந்து இருக்க போது. 12 ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் வெண்டிங் மிஷின் வந்து நீங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 19 இது குடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 19 வந்து இருக்கு. ஸோ இதுல டேட்டுமே வந்து பாருங்க 19த் ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்ட் ரயில்வே எம்ப்ளாயீஸும் இதுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா, நீங்க ஜெனரல் பப்ளிக்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாருங்க, ரிட்டயர்ட் பெர்சனும் அப்ளை பண்ணலாம். ஜெனரல் பப்ளிக்குமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, மெட்ரிக் பாஸ் தான். 10த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18 வயசு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லொகேட்டட் பாருங்க, உங்களுக்கு வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டா நீங்க வந்து இருக்கிற மாரி இருக்கும். இதுல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க இருக்கிற மாரி இருக்கணும். அதையுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஜெனரல் பப்ளிக்ல வந்து பாருங்க, இன்னொன்னு குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜினல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எசென்சியலா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்பல்சரியா நம்மளுக்கு தமிழ் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்திலாம் வந்து தெரியுதுன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ இதுல வந்து பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்தோன்னா, இதுல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க அப்ளிகேஷனோட வந்து இணைக்கிற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கீழயே வந்து உங்களுக்கு ஸோ ரிட்டயர்ட் பெர்சனுக்கும் தனியா குடுத்துருக்காங்க. அதே மாரி ஜெனரல் பப்ளிக்கும் தனியா குடுத்துருக்காங்க. இந்த ஜெனரல் பப்ளிக்ங்கிறது தான் நாம வந்து இத வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, நான் சொன்ன மாரி அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து அதில இணைச்சு, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்ல போகுற மாரி இருக்கும். நேர்ல போய் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சீல்டு கவரோட நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த டிராப்டு பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து போடுற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தோன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இங்க இருக்கு. இதுல வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி 2 ஸ்டேஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டேஷன் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரினா நீங்க வந்து பார்த்தோன்னா, ரூ. 50,000 டெபாசிட் பண்ணுவீங்க. செகண்ட் கேட்டகரில வரவங்களுக்கு வந்து ரூ. 25,000 வந்து உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டா வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க, நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து நீங்க வந்து இந்த இதுல நீங்க டிடி எடுத்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அந்த நேம்ல வந்து நீங்க டிடி எடுத்து நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத பத்தி நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கு. நான் வந்து இத வந்து இதுல வந்து நான் வொர்க் பண்ண வில்லிங் இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல போய் நீங்க போடணும் அப்படிங்கிறத, அந்த அப்ளிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு நீங்க போடுவீங்க. அது வந்து பாருங்க, இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த திருச்சிராப்பள்ளி டிவிஷன் இந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நீங்க நேர்ல போய் இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். அப்ளிகேஷன் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க வந்து பார்த்தோன்னா, போஸ்டல்ல இந்த மாரிலாம் நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடாது. இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. நீங்க டைரக்ட்டா போய் வந்து பார்த்தோன்னா, அந்த டிராப்டு பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அதுல போய் தான் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சீல்டு கவரோட நீங்க வந்து போடணும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. அதனால வந்து இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, நேர்ல போய் இந்த ஆஃபீஸ்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.